உண்மையும் நேர்மையுமா எளிய பிள்ளைகள் வந்து ஒரு அரசியல் தத்துவத்தை கொண்டு வந்து நாட்டு அரசியல்லாம் எப்படி இருக்கணும், உண்மையான அரசியல்னால் என்ன அப்படின்னு அண்ணே மேடையாக பேசுகிறாரு. அரசியல்னா மக்களுக்கு சேவை செய்கிறது தான் அரசியல். பல கோடி ரூபா வச்சுக்கிட்டு நானும் அரசியலுக்கு வர்றேன், நானும் எம்எல்ஏ ஆகிறேன்ட்டு கீர்த்திகா தங்கப்பாண்டியனும் நிர்மல்குமார்ன்ற தாவேக்கால இருக்கிறவரும் ஏற்கனவே இருந்தார் பாருங்க. யார் இருந்தா? அதிமுக இருந்தால ராஜன் செல்லப்பா. அவங்கெல்லாம் என்ன அரசியல் பண்றாங்க? கோடி கோடியா வச்சுக்கிட்டு அவங்க பகட்டு அரசியல் தான் பண்றாங்க. கார்ல வருவாங்க, எம்எல்ஏன்னு டாட்டா காமிச்சிட்டு போயிடுவாங்க. ஏற்கனவே அவர் தான் யார் எம்எல்ஏ இருந்தாங்க? ராஜன் செல்லப்பா இருந்தாரு ஏற்கனவே 5 வருஷம். இப்ப மறுபடியும் 5 வருஷம் நிக்கிறாரு. அவர் ஏற்கனவே 5 வருஷம் என்ன செஞ்சாரு? அப்ப மறுபடியும் எந்த தைரியத்துல நிக்கிறாங்க? காசு கொடுத்தா ஓட்டு வாங்கிடலான்ற தைரியத்துல தான் நிக்கிறாங்க. அதுக்கு காரணம் யாரு தெரியுமா? அதுக்கு காரணம் வந்து நீங்க தாங்கம்மா. அம்மா, ஏன்னா நல்லவங்களை தேர்ந்தெடுக்கணும். பெரிய கட்சி ஆயிருச்சு, அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. நீங்க உங்களாலதான் 3வது பெரிய இடத்துக்கு வந்துட்டோம். ஆமா, ஒரு மகளிர் சின்ன புள்ள ரோட்ட போயிட்டு வர முடியுதா? ஆமா, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அதனால இந்த வட்ட நாங்க வந்து க்ளோஸ் பண்ணுவோம். அதனால இந்த வட்ட ஏற்கலப்பையோட இருக்க விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தணும். என்ன சின்னம்? ஏற்கலப்பையோட இருக்க விவசாய சின்னம் மறந்துடக்கூடாதுமா. ஆயா, உங்க வீட்டு பிள்ளையா வந்து கேக்குறேன். ஏறுங்க, நான் வந்து என் பிள்ளை குட்டியெல்லாம் கூட்டு வந்திருக்கேன். பார்த்துருப்பீங்க, பொம்பளை பிள்ளை குடும்பத்தோட வந்திருக்கேன். ஏன்? உண்மை நேர்மையான கட்சின்றதுனால வந்திருக்கேன். கண்டிப்பா உங்க வெற்றி வந்தா, ஆட்சி அமைச்சா கண்டிப்பா நாடு நல்லா இருக்கும், நம்ம வீடு நல்லா இருக்கும். அதனால மறந்துடாம நீங்க இந்த தடவை ஏற்கலப்பை விவசாய சின்னத்துக்கு போடுங்க. ஆமா, ஒரு வீடு கடன்பட்டா வீட்டை வந்துருவோம், நாடு கடன்பட்டு என்ன ஆகும்? அவ்வளவுதான். அதை சிந்திச்சுட்டு வாக்களிங்க. நான் சுபாஷ் சந்திர போஸ் படம் வரைஞ்சிருக்கீங்க. சுபாஷ் சந்திர போஸ் படம் வரைஞ்சிருக்காங்க. அவர்லாம் சீமானண்ணை மாதிரிதான் போர்படை தளபதி. இப்போ தேர்தல் கிடையாது, இது பெரிய போர். இந்த போருக்கு அன்னை சீமானண்ணே எங்களை மாதிரி ஆட்களை வந்து போருக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரும் அப்படிதான். முத்துராமலிங்க தேவர் வந்து இவருக்கு ஆள் அனுப்புனாரு போர்படைக்கு, நாட்டை காப்பாற்றணும்னு. அதே போல இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு சீமானண்ணே எங்களை இறக்கி விட்டுருக்கிறாரு. வழியே இல்ல, சீமான் தான் மண்ணுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் எல்லாத்தையும் ஒரு மரம். சீமானண்ணனை விட்டா நாதியே கிடையாது தமிழ்நாட்டை காப்பாற்ற, தமிழனை காப்பாத்த. அதனால சிந்திச்சு ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. நன்றி.